சத்குரு நமஸ்காரம். உடல்ன்றது பல்வேறு கர்மாக்கள் பிடியில் இருக்குன்னு சொன்னீங்க. உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச பிறகும் கர்மாக்கள் உயிரை கட்டுப்படுத்த முடியுங்களா? உயிர்ன்றது ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் உயிரன்னு சொல்லலை, நான் வெறும் உயிர் நோக்கம் தான் சொன்னேன். உயிர்ன்றது தனிப்பட்டது ஒன்றும் இல்லை. பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே உயிர் தான். நம்ம கர்மத்தை பிடிப்புனால எல்லை இல்லாததை நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன இதில் பிடிச்சி வச்சிருக்கிறோம். சின்னதில் நீங்கள் இந்த சோப் பபுள் ஊதிருக்கீங்களா? இப்படி இவ்வளோ பெருசு வந்துருச்சு. இப்போ எல்லாம் கொஞ்சம் மாடர்ன் சோப் வந்துருக்குது, இவ்வளோ பெருசு வருது. நாம் எல்லாம் போனப்போ இப்படி வந்தது நமக்கு. இப்போ குழந்தை இவ்வளோ பெருசு ஊதுறாங்க. இது நான்ன்றது ஒரு குமிழி மாதிரி தான். இங்கே இருக்க குமிழி இங்கே பறந்து போகுது, உண்மைதானே? இருக்குதானே? இல்லைன்னு சொல்ல முடியுமா யாருனால? இருக்குதானே? ஆனால் ஒடிச்சிங்கன்னா சும்மா ஒரு சொட்டு தான் அங்கே விழுகுது. இவ்வளோ பெரிய குமிழி போய் ஒடிச்சா ஒரு சொட்டு அந்த சோப்பு தண்ணி மட்டும் தான் அங்கே விழுகுது. மித்தது எல்லாமே காற்று முதல்ல இருந்தது, அதில் சேர்ந்துருச்சு. இது அப்படிதான். உயிர்ன்றது ஒன்று தனிப்பட்ட உயிர் ஒன்றும் கிடையாது, சும்மா இருக்குது பிரபஞ்சத்தில். நாம் ஒரு ஞாபக சக்தி சேர்த்து ஒரு கர்மத்தை ஒரு கூடு கட்டினா அதுக்குள்ளேயும் சேர்ந்துக்குது. இந்த கூடு எடுத்துட்டா எல்லாத்துக்கூட சேர்ந்துக்குது. இதனால தான் கூண்டில் வச்ச பறவை மாறி உயிர் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, எல்லை இல்லாதது. சும்மா நாம் ஒரு கர்மத்தை கூடு கட்டிட்டு அதில் பூட்டி வச்சிருக்கிறோம். கர்மா எடுக்கணும்னு சொன்னது என்னத்துக்குன்னா, உயிரை பறந்துக்கணும். இப்போ சும்மா நமக்கு இருக்கிற ஒரு கர்மத்து கூடுனால இது ஒரு தனிப்பட்ட ஒரு உயிர் மாதிரி தெரியுது. தனிப்பட்ட உயிர்னு ஒன்றும் கிடையாது, சும்மா உயிர். இதனால தான் நீங்கள் உயிராக போக முடியாது, உயிர் நோக்கமாக வாழ முடியும், அவ்வளோதான். இது கொஞ்சம் கஷ்டம் ஜீர்ணிக்கிறது. ஐயோ, நான் உயிரே இல்லையா? குமிழி நீங்க ஆனால் போயிடுது. ஆமாம், சும்மா இப்படி தொட்டா போயிடும். அப்படின்னா எதுக்கு இந்த குமிழி ஒடிக்கணும்? இல்லை, கொஞ்ச நேரம் பறந்துக்கலாம். இப்போ ஒடிக்கணும் நான் சொல்லலை, கொஞ்ச நேரம் பறந்துக்கலாம். ஆனால் எப்போ இந்த உயிர்ன்றது தனிப்பட்டது இல்லை, ஆனால் பார்க்கறதுக்கு நம்ம உணர்வுக்கு இது தனியாக நடக்கிற மாதிரி தெரியுது. இல்லை, உதாரணமாக நம்ம பார்க்கணுன்னா ஒரு கடலில் ஒரு அலை இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அலை வர்றப்போ அது ஒரு தனி உண்மையாக இருக்குது. அவ்வளோ வேகமாக அவ்வளோ ரோஷமாக வந்து டூம்மன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கடலில் போய் சேர்ந்துக்குது. உங்கள் வாழ்க்கை இப்படி தான். இப்படி ஏறுறீங்க, இப்போ பெரிய சுனாமி வந்தது, பெரிய அலை. அவ்வளோ பெரிய அலை கூட போய் கடலில் சேர்ந்துருச்சா இல்லையா? இது அப்படிதான். எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் சரி, கீழே விழுந்தா எல்லாம் சேர்ந்துக்குது. உடலே அப்படிதான். மண்ணு இப்படி உட்காந்து இவ்வளோ ஆடுது, நாளைக்கு மண்ணை சேர்ந்துக்குது. இவ்வளோ பேருக்கு இது நடந்தால இருக்கிறவங்க புரியாது, வேற யாருக்கும் நடக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அவர் புரிஞ்சிச்சு, அதுக்கு போனப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. உடல்நிலையில் எப்படி மண்ணா போகுதோ, உயிர்நிலையில் அப்படிதான் உயிராக போய்க்குது. ஆனால் இந்த ஞாபகத்து கூண்டு இருக்குதே, கர்மத்து கூண்டு, அந்த கூண்டு திருப்பி அப்படியே சுத்துது. அந்த கூண்டுக்கு என்ன நோக்கம்? பழைய ஞாபகம் இருக்குது. அதுக்கு மனிதனா இறந்ததுனால இன்னொரு தடவை திருப்பி அப்படி ஆகணும், அதுக்கு ஆர்வம். என்னதுக்குன்னா அதே தான் இருக்குதுக்கு ஞாபகம். திருப்பி இன்னொரு தாய் கருவை தேடி
போகுது. இப்படியெல்லாம் யோசிக்கல. அது எங்க உயிருக்கு வாய்ப்பு இருக்குதோ அங்க போய்க்குது. திருப்பி ஒரு உடல்ன்றது அது அந்த சாஃப்ட்வேர் இருக்குது, கொஞ்சம் ஹார்ட்வேர் வந்தா திருப்பி உயிர் அதில் வந்து சிக்கிக்குது. அதே உயிரா? அப்படி அதே உயிர் இதே உயிர்னு ஒன்றும் கிடையாது. அதே கூண்டு உயிர் எனது ஒண்ணுதுன்னு கிடையாது. உயிர் என்னுடைய உயிர் இப்படி ஒண்ணு இல்லை. என்னுடைய உடல்னு சொல்லிக்கலாம். அது உண்மை இல்லை. ஆழமா பார்த்தா அது உண்மை இல்லை. மாறியே இருக்குது. டெய்லி சாப்பிட்டோம். நேற்று நம்ம உடல்ல இல்லாதது எனக்கு வந்திருக்கதா இல்லையா? உடலும் எனது சொல்ல முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் எனதுன்னு சொல்லிக்க முடியும், கர்ம. அது எனக்கு பின்னாடி வரதா உயிர் போனான்னா, ஆமா அது இல்லைன்னா நீங்க எங்க? உங்களுடைய கர்மான்னு ஒண்ணு இல்லை, நீங்க தான் கர்மா. ஆமா, நானான்ற தன்மை பிறந்ததே கர்மத்தினாலதான். என்னுடைய கர்மா அது ஒரு நிலை பேச்சு. உண்மையில நீங்க நான்ன்றதே கர்மா தான். உயிர்ன்றது நான் இல்லை. உயிர்ன்றது எல்லை இல்லாதது. எப்படி ஒரு குமிழில உள்ள பிடிச்சிக்க முடியுமோ கொஞ்ச நேரம், அந்த மாதிரி நாம பிடிச்சிக்க முடியும். கொஞ்சம் அதிகமா பிடிச்சிக்க முடியும், இல்லை கம்மியா பிடிச்சிக்க முடியும். அதிகமா பிடிச்சா கொஞ்சம் தெம்பா நடக்குது, கம்மியா பிடிச்சா ஒரு மாதிரி நடக்குது. கொஞ்சம் கம்மியா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் அதிகப்படுத்துறது மிகப்படுத்துறது எப்படின்றது யோக பயிற்சி. உட்காந்து பண்றது என்னத்துக்கு என்ன, கம்மி உயிரோட குறைவா உயிரோட வந்துருச்சு, கொஞ்சம் பம்ப் பண்றது. பார்த்துருக்கீங்களா? சைக்கிள் பண்ற சுக்கணும் அப்படி பண்ண. குறைவான உயிரை வந்திருக்குதே கொஞ்சம் மிகப்படுத்தா கொஞ்சம் உயர்ந்த உயிரா நடக்கும்ன்ற நோக்கத்தில். ஆனால் உயிர்ன்றது தனித்தன்மை இல்லை. அது சும்மா எல்லாத்துலையும் சேர்ந்துருக்குது. அது ஒன்றா சேர்த்துறதுக்கு தான் யோகான்னு சொன்னோம். யோகான்னா எல்லாம் ஒன்றாயிடுச்சு. தனியாக இருக்கிறது எதுக்கு? இந்த குமிழி உருவாக்கி இருக்கிறதுனால. இந்த குமிழி எப்படி உருவாக்கணும்? நம்ம கர்மத்தினால. அது வருமா? அது இல்லாம நீங்க தான் அது. ஐயோ உயிரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்றது? இல்லையே. ஆனா எல்லா இடத்துல இருக்குதே. நாம இங்க மட்டும் பிடிச்சி வச்சிருந்தா எவ்வளவு கஷ்டம் பிடிச்சிக்கிறது. எல்லா இடத்துல அதே இருக்கிறதுனால சும்மா இருக்கலாம். இங்க மட்டும் பிடிச்சி வச்சிருந்தா வெளிமூச்சு விட முடியுமா? தைரியம் இருக்குமா நமக்கு? புஃபன் விட்டா போயிடு ஒரு நாள். ஆனா இப்ப சுவாசிக்க முடியுமே, ஒன்றும் பயம் இல்லையே. என்னத்துக்கு? உயிரே இருக்கிறதுனால. எல்லா இடத்துல வெளியெல்லாம் உயிர் இல்லை, இங்க மட்டும் இருக்குது. என்ன போயிட்டா என்ன பண்றது? அப்படி இல்லை, எல்லாம் இல்லாம இருக்குது. அதனால உயிர் பத்தி ஒன்றும் கவலை வச்சுக்க தேவையில்லை. உடல் மட்டும் தான் கொஞ்சம் காப்பாத்துக்கணும், அவ்வளவுதான். முதல்ல 14 நாள் 2 வாரத்துக்கு ஈஷா யோகா ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் ஒரு வாரத்தில் முடிக்கிற மாதிரி 7 நாளில் முடிக்கிற மாதிரி சாம்பவி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதையே ஒரு கன்சைஸாக 3 days ரெசிடென்ஷியலாகவும் கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ புதுசாக உயிர் நோக்கம்னா 3 நாளில் அதை கொண்டு சேர்க்கணுன்ற ஒரு விருப்பம் இருக்கு. இது சத்குருக்கு ஏதோ ரொம்ப ஆசை வந்துச்சு. இல்ல ஃபாஸ்ட் ஒன்னும் ஆகல. உயிர் நோக்கி இருக்கிறவனுக்கு யார் கூடயும் பிரச்சனை இல்லை. இது எல்லார் வாழ்க்கையிலும் கொண்டு வரணும். முக்கியமா தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் ஒருத்தர் கூட ஒரு சொட்டு ஆன்மீகம் இல்லாம இருக்கக்கூடாது. இந்த தமிழ்நாடுன்றது உயிர் நோக்கமா வாழ்ற மாதிரி ஒரு புரட்சி நாம் உருவாக்கிட்டா இது நம்ம நன்மைக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே நம்ம ஒரு வழிகாட்டு ஆயிடும் தமிழ்நாடு.